ஹலோ, வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஸ்கார்ஃப் பண்ண போகிறோம், மென்ஸ் ஸ்கார்ஃபு. இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் 8 ப்ளை ஆன் எடுத்திருக்கேன், 8 ப்ளை அக்ரிலிக் பால் எடுத்திருக்கேன். அண்ட் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நீங்கள் பேபி ப்ராஜெக்ட்ஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம போட போகிற ஸ்கார்ஃபுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கணும். நீங்கள் எவ்வளோ செயின் வேணாலும் போட்டுக்கலாம், உங்களுடைய லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். பட் ஆனால் வந்து அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு செயின் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னுடைய லென்த்து நான் வந்து ஒரு சின்ன பையனுக்கு தான் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து செயின்ஸ் வந்து நான் எனக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 செயின்ஸ் பண்ணிக்கிறேன். 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து 3rd ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3 4. 4th ஸ்டிச்சில் இப்போ நான் வந்து ஒரு டபுள் க்ரோஷே 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம், ஷெல் மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஒரு விஷயந்தான், நீங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போது நம்ம அடுத்த 3 ஸ்டிச்சை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். 1 2 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ண போகிறோம். 4th ஸ்டிச்சில் அதே மாதிரி நம்ம 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த ஸ்கார்ஃபோட லுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும் அது. 3. ஓகே, திருப்பி அதே மாதிரி 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ண போகிறோம். 1 2 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ண போகிறோம். 4th ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு ரோ நம்ம இப்படி தான் ஒர்க் பண்ண போகிறோம். 2வது ரோலேருந்து தான் நம்ம வந்து ஸ்டிச் வந்து நம்ம மாற்றி ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அடுத்தது திருப்பி 1 2 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடலாம். 4th ஸ்டிச்சில் நம்ம ஒரு 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 2 3. இப்போ நமக்கு கடைசியாக வந்து 4 ஸ்டிச் இருக்கும். 1 2 3 4 ஸ்டிச் இருக்கும். இப்போ 4th ஸ்டிச் லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. எல்லா ரோலையும் நம்ம கடைசியாக முடிக்கும்போது லாஸ்ட்டில் நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டு தான் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்துருச்சா? இப்போது நம்ம வந்து செயின் 3 பண்ணி நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். 1 2 3 செயின் 3 பண்ணி டர்ன் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் உள்ளே நம்ம ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இப்போது இந்த கீழே பாட்டமில் நம்ம 3 ஸ்டிச்சு நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். 1 2 3. இந்த மிடில் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டு யானை எடுத்து நல்லா நீட்டி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு டபுள் க்ரோஷே. திருப்பி நம்ம இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஒர்க் பண்ணோம் இல்லையா, இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ்க்கு உள்ளார ஒரு டபுள் க்ரோஷே. ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம 3 டபுள் க்ரோஷே தான் போடுறோம். 2 டபுள் க்ரோஷேவை இந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறோம். நடுவில் இருக்கிற டபுள் க்ரோஷேவை மட்டும் நம்ம கீழே பாட்டமில் ஒர்க் பண்ணுறோம். பாருங்கள், உள்ளே விட்டு 1 செகண்ட் டபுள் க்ரோஷேவை இது உள்ளே ஒர்க் பண்ணாமல் நான் மிடில் ஆஃப் த ஸ்டிச் இருக்கு இல்லையா, 3 டபுள் க்ரோஷேயில் மிடில் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு வெளில எடுக்கிறேன். இது 2வது டபுள் க்ரோஷே. 3rd டபுள் க்ரோஷேவை திருப்பி நம்ம இதே ஸ்பேஸ்க்குள்ளேயே நம்ம ஒர்க் பண்ணுறோம். அப்படி ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நடுவில் இருக்கிற ஸ்டிச் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இது நீங்கள் ஒரு 2 3 ரோ போட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கார்ஃபோட லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அதே ஸ்பேஸ்லேயே நம்ம வந்து டபுள் க்ரோஷே 3 டபுள் க்ரோஷே நம்ம ஒர்க் பண்ணிட்டோன்னா நமக்கு நல்லா கேப் தெரியும். நம்ம இந்த கிரானி பேட்டர்ன் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுவாகிடும். இது கொஞ்சம் நம்ம ஸ்டிச் கொஞ்சம் வித்தியாசமாக லுக்கு கிடைக்கும், அதனால நம்ம இப்படி ஒர்க் பண்ணுறோம். இதை தான் வந்து நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஒரு ரோலையும் நம்ம இதை தான் ஒர்க் பண்ண போகிறோம், எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. இப்போ நான் கடைசி ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கடைசி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மிடில் ஸ்டிச்சில் விட்டு இந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும் தான் கொஞ்சம்
இதுவாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் செகண்ட் தேர்ட் ரோலாம் ரொம்ப ஈஸியாகிடும். இதுக்குள்ளே விட்டு ஒர்க் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம கடைசி வந்துட்டோம். இப்போ கடைசி வந்து நம்ம இந்த ஒரு லாஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளார விட்டு 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, எப்போவுமே முடிக்கும் போது நம்ம 2 போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த பாருங்கள், இப்போ நம்ம கடைசியாக முடிக்கும் போது 2 போட்டோம், செயின் 3 போட்டு டேர்ன் பண்ணோம் இல்லையா, அதே தான். இப்போது திருப்பி நம்ம செயின் 3 போட்டு டேர்ன் பண்ணிக்க போகிறோம். 1 2 3 செயின் 3 போட்டு நம்ம டேர்ன் பண்ணிக்கிறோம். திருப்பி இப்போ இந்த ஸ்பேஸ்க்குள்ளார ஒரு டபுள் க்ரோஷே, திருப்பி இப்போ இந்த 3 ஸ்டிச்சில் மிடில் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் விட்டு நம்ம எடுக்க போகிறோம். தேர்டு டபுள் க்ரோஷேவை இதே ஸ்பேஸ்க்குள்ளேயே விட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இதையே தான் நம்ம திருப்பி திருப்பி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நம்ம வந்து ஸ்கார்ஃப் நமக்கு எவ்வளோ லாங் வேணுமோ அதை நம்ம தான் வந்து எவ்வளோ நமக்கு லென்த்து வேணுமோ நம்ம குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை பெரியவங்களுக்கு போடுறீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி, நம்ம யாருக்கு போடுறோமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கார்ஃப் போட்டுக்கலாம். இதையே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எனக்கு தேவையான அளவுக்கு லென்த்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து நான் ஸ்கார்ஃப் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த பாருங்கள், அந்த ரோஸை பாருங்கள், கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எவ்வளோ ஒரு நல்லா இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டிச் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. ஓகே, இப்போ வந்து நான் வந்து இதிலேயே ஹூடி அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹூடியும் சேம் பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 32 ஸ்டிச்சில் 32 ஸ்டிச்சு போட்டு அந்த 32 ஸ்டிச்சஸில் வந்து நான் இந்த ஹூடி இதை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்கார்ஃப் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். சின்ன குழந்தைக்கு, சின்ன பையனுக்கு தான் போடுறேன் இல்லையா, ஒரு 5 இயர் இருக்கிற பாய்க்கு தான் பண்ணுறேன். ஸோ அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி வந்து நான் லென்த்து வந்து போட்டுட்டேன். எனக்கு இது போதும், குழந்தைக்கு கழுத்தை சுற்றி போடுறதுக்கு எனக்கு இது போதும். அண்ட் இதிலே வந்துட்டு நம்ம வந்து இந்த ஹூடியை வந்து நம்ம இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். நான் ஹூடி வந்துட்டு இதுலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது நமக்கு ஸ்கார்ஃப் வந்துடும். இந்த ஹூடியில் இப்போ பேக் சைட் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹூடி வந்து ஜாயின் பண்ணிடும். இப்போது நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நான் தச்சுட்டு வந்துடுறேன். தச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து எப்படி நம்ம அதில் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஹூடியை வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். பேக் சைடு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் வச்சு தான் 2 ஸ்டிச்சையும் போட்டு ஃபுல்லாக வந்து நான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து யான் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் ஓகே. இப்போ நம்ம இது உள் பக்கம் கொண்டு வந்துட்டு இதை நம்ம திருப்பிக்க போகிறோம் வெளியில். ஓகே, இதை நீங்கள் வந்து ஹூடை அட்டாச் பண்ணாமல் வெறும் ஸ்கார்ஃபாக போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே வந்து நம்ம அழகாக டாசல்ஸ் மாதிரி கொடுத்து மென்ஸ் ஸ்கார்ஃப் கூட நம்ம கொடுத்துக்கலாம், மஃப்ளர் மாதிரி கூட யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இதை நான் சின்ன குழந்தைங்க பையனுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து மஃப்ளரை விட நம்ம கொஞ்சம் ஹூடி மாதிரி போட்டு அட்டாச் பண்ணி கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஹூடியை வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்கார்ஃபை வந்து நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஈக்குவலாக நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹூடியோட ஹெட்டை கொண்டு வந்து நம்ம இதில் வச்சுட்டு நம்ம அழகாக வந்து இப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். அண்ட் இதையும் நம்ம எடுத்து வச்சு நீங்கள் வந்து தைச்சாலும் ஓகே, இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி நம்ம சிங்கிள் க்ரோஷே ரோஸ் ஒர்க் பண்ணாலும் ஓகே. இப்போ நம்ம இந்த மாதிரி இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இதான் மிடில், கரெக்டாக நமக்கு இதான் மிடில். அந்த மிடில் நம்ம பிடிச்சிட்டு நம்ம ஸ்கார்ஃபு இங்கேருந்து இங்கே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நான் ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இது சிங்கிள் க்ரோஷே போட்டு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நான் யான் நீடில் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணாலும் ஓகே. இப்போ நம்ம இந்த இதில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சையும் இதோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் த்ரெட்டை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு செயின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிட்டு 2 பக்கமும் சேர்த்து பிடிச்சி நம்ம சிங்கிள் க்ரோஷே ரோ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஓகே,
ஓகே, இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம வந்து எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் போட்டுகிட்டே இருக்கலாம். இது ஃபுல்லாக நம்ம தைக்க போகிறோம். இந்த ஹூடியோட சேர்த்து வச்சு நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டு நம்ம இப்படி இதை திருப்பிக்க போகிறோம். நான் இதை ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ அது ஃபுல்லாக வந்து நான் ஒரு சிங்கிள் க்ரோஷே ரோ போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கடைசியாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து யானை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஹூடி ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அழகாக வந்து நம்ம நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா அழகாக வந்து 2 இயர்ஸ், இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம ஏற்கனவே ஒரு ஹூடி ஒன்று பார்த்தோம். அந்த ஹூடியில் இதே மாதிரி நான் வந்து இயர்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பேன். இதில் வந்து சும்மா டாக் இயர் மாதிரி அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம இங்கே தான் சிங்கிள் க்ரோஷே போட்டு அட்டாச் பண்ணோம் இல்லையா? நான் இப்படி திருப்பிட்டேன். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.